ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம், ஜீயத் திருவடிகளே சரணம். மற்ற திவிதேசங்களை காட்டிலும் திருவேங்கடமுடையாண்டத்திலே ஆழ்வார்களுக்கு மிகவும் ஈடுபாடு இருப்பதாக தெரிகிறதே. வினைகளை எல்லாம் தீர்ப்பவனாக எம்பெருமான் இருக்கிறான் என்று அந்த எம்பெருமானை கொண்டாடுகிறார்களே. இதுக்கு என்ன காரணம், இதில் என்ன தாத்பரியம் என்பது கேள்வி. திருவேங்கடமுடையான் சௌஷீல்யம், சௌலபியம் ஆகிய குணங்களுடைய எல்லையாக அமைந்திருக்கிறான். முக்கியமாக எம்பெருமானுக்கு 4 குணங்கள் சொல்லப்படுகின்றன. வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌஷீல்யம், சௌலபியம். வாத்சல்யம் என்றால் குற்றத்தை பார்த்து கோபப்படாமல் அதையே நன்மையாக எடுத்துக்கொள்வது. சுவாமித்துவம் என்றால் சுவாமியாக இருந்து தன்னுடைய சொத்தை, தன்னை அண்டி வந்தவர்களை நன்றாக ரட்சிப்பது. சௌஷீல்யம் என்றால் பெரியவர் சிறியவர்களோட வித்தியாசம் பார்க்காமல் கலப்பது. சௌலபியம் என்றால் ஒருத்தரை கண்டு பிடித்து கொள்ளும்படிக்கு தன்னை அமைத்துக் கொள்வது. இந்த குணங்கள் எல்லாம் திருவேங்கடமுடையாண்டத்தில் இருக்கிறது என்பதை நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையும் என்று என்கிற பாசுரத்திலே நிகழல் புகழாய் நிகழல் அமரமணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, உலகம் உண்டுடையாய் என்னை ஆழ்வானே என்கிற பதங்களில் எல்லாம் காட்டியுள்ளார். நிகழல் புகழாய் என்பதனாலே வாத்சல்யம், உலகம் உண்டுடையாய் என்பதனாலே சுவாமித்துவம், என்னை ஆழ்வானே என்பதனாலே அடியனோடே வித்தியாசம் பார்க்காமல் பழகுகிறீர் என்று சௌஷீல்யம், திருவேங்கடத்தானே என்று சொல்வதனாலே சௌலபியம், எளிமையாக கண்டு பற்றும்படிக்கு இப்படி அர்ச்சாவதாரத்தில் இருக்கிறீரே என்று நம்மாழ்வார் காட்டுகிறார். இதே போல எல்லா ஆழ்வார்களும் திருவேங்கடமுடையாண்டத்தில் ஈடுபடுகிறார்கள். முக்கியமாக திருவேங்கடமுடையான் அந்த எம்பெருமான் நிற்கிற திருக்கோலமே ஒரு திருக்கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டி அந்த திருவடிகளை பற்றுபவர்களுக்கு இந்த சம்சாரமானது முட்டி அளவுக்கு வற்றி போய்விடும் என்பதை இன்னொரு திருக்கையாலே தன்னுடைய அந்த முட்டி பகுதியை தொட்டு எம்பெருமான் காட்டுகிறான். இப்படி அடியார்களுக்கு தேவையான எல்லா நன்மையையும் பண்ணுபவனாக எம்பெருமான் இருப்பதனாலே அடியார்களும் அவனிடத்திலே மிகவும் ஈடுபடுகிறார்கள். இதனாலே மற்ற எம்பெருமானிடத்திலே, மற்ற திவ்யதேசத்து பெருமானிடத்துல அந்த குணங்கள் இல்லையான்னா, எல்லா எம்பெருமானிடத்திலே எல்லா குணங்களும் இருக்கு. ஆனா ஒரு சமயத்திலே ஒரு குணங்கள் ஒரு அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் வெளியிடுகிறான். அதை ஆழ்வார்கள் அடியார்கள் ரசிக்கிறார்கள்.